Hello students, welcome back to our channel. Last video நம்ம என்ன பார்த்தோம்னா சாப்டர் 9ல இருக்க 9.4 எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த வீடியோல சாப்டர் 9ல இருக்க 9.5ல இருந்து பார்க்கலாம். 9.5 பேஜ் நம்பர் 117 2025ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. ஏன்னா 9.5, 9.6, 9.7 and 9.9 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது பார்த்தா 2 மார்க் 3 மார்க்குக்காக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? 9.5ல பாருங்க first subdivision 0 to pi by 2 dx divided by 1 plus phi of cos square x. புரியுதா? cos square x. then என்ன பண்றேன்னா இதோட cos square x multiply and divide பண்றேன். ஓகேவா? டிவைட் பண்ணிடுறேன். தென் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது அப்படின்னா இங்க 1 by cos வரப்போகுது, இங்க போகும்போது டிவைட் ஆயிரும். இந்த இருக்குல்ல, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறது மேல போச்சா டினாமினேட்டர் ஆகுது. ஓகேவா? 1 by cos ஸ்கொயர் என்னது சீக்கனா, அதுதான் இங்க சீக்கன் வந்திருக்கு. புரியுதா? தென் 1 by cos நான் இங்க சீக்கன் போட்டிருக்கோம். integral of 0 to pi by 2 secant square x dx divided by secant square x plus 5. then secant எப்படி எழுதலாம்? 1 plus tan square x எழுதலாமா? எழுதிருக்கா? 1 plus 5 என்னது 6. integral of 0 to pi by 2 secant square x dx divided by tan square x plus 6. நான் u இத வந்து u ன்னு எடுத்திருக்கேன், இத வந்து du ன்னு எடுத்திருக்கேன். புரியுதா? லிமிட் வந்து அதாவது 0 போடும்போது u வந்து 0 வருது, அதாவது tan 0 ஓட வேல்யூ என்னது 0. அதே மாதிரி pi by 2 க்கு போடும்போது இன்ஃபினிட்டி வரும், அதாவது tan 90 ஓட வேல்யூ. ஓகேவா? தென் நம்ம வந்து 0 to pi by 2 லிமிட்டை மாத்திருக்கிறதுனால 0 to infinity ன்னு மாத்திருக்கோம். புரியுதா? அப்ப நான் 0 to infinity du divided by u square plus 6 வரும். அதே நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றதுனால இங்க ரூட் 6 வருது ஹோல் ஸ்கொயர். ஓகே, 1 by root 6 tan inverse of u by root 6 0 to infinity. then upper limit minus lower limit பண்ணிருக்கேன். infinity by root 6 minus 0. tan inverse of 1 by root 6 ஓட வேல்யூ 5 by 2. then 5 by 2 root 6. புரியுதாங்க சார்? next second one, integral of 0 to pi by 2 dx divided by 5 plus 4 sin square x. நான் என்ன பண்றேன்னா multiply and divided by cos square x. அதே லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி. then இங்க ஒரு cos மேல போயிடுச்சு, secant ஆயிடுச்சு. secant x divided by 5 cos square x plus 4 tan square x. இல்ல sin by cos என்னது tan. then secant x dx 1 by cos வருமா, 1 by cos square x வருமா, plus secant x போட்டிருக்கேன் 4 plus tan x. then secant எப்படி பிரிக்கலாம்? 1 plus tan square x பிரிச்சிருக்கேன், 5 உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா 5 plus 5 tan square x plus 4 tan square x. அப்புறம் 5 plus 9 tan square x வரும். புரியுதா? நான் என்ன பண்றேன்னா u அந்த tan x எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் 0 போடும்போது 0 வருது, x 0 போடும்போது u ஓட வேல்யூ 0 வருது, தென் pi by 2 போடும்போது இன்ஃபினிட்டி வருது சீக்கன்க்கு. சாரி, u tan 0 போடும்போது 0 வந்துருச்சு, அதுவே pi by 2 போடும்போது இன்ஃபினிட்டி வருது. புரியுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, லிமிட் வந்து 0 to pi by 2 வந்து நம்ம 0 to infinity மாத்திக்கிறோம். தென் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? du னானது மேல இருக்குது du, u வந்து tan x, அத மாதிரி நான் எழுதிருக்கேன். ஓகேவா? du divided by 5 plus 9 u square. அதை 9 ஆல டிவைட் பண்றேன். அப்ப 1 by 9 0 to infinity du divided by 5 by 9 plus u square. 1 by 9 0 to infinity du by இந்த ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் வந்து ஹோல் ஸ்கொயர். தென் இது ரெண்டுத்துக்கும் தான் ரூட் வரும். ஓகேவா? ரூட் 9 க்கு எடுத்தா என்ன வரும்? 3. 1 by root 5 by 3 tan inverse of
u divided by root 5 by 3 0 to infinity upper limit minus lower limit பண்றேன் இப்ப நம்ம pi by 2 minus 0 வருது then pi divided by 3 root 5 into 2 அப்பனா 6 root 5 புரியுதா 9.5 இந்த மாதிரி தான் இருக்கும் first cos square x divided by cos square x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி i யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் புரியுதா நெக்ஸ்ட் 9.6 reduction formula page number 120 ல இருக்கு first question பாருங்க 0 to pi by 2 sin of 10x dx இது எப்படின்னா பவர் ஈவன்னா இது பவர் ஆட்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் புரியுதா ரெட் கோரே மாதிரி தான் இருக்கும் சைன்னா n minus 1 by n I n minus 2 cos को n minus 1 I n minus 2 ஓகே இது பவர் என்னது 10 அப்படி என்ன பண்ணணும் கீழே 10 இருக்கணும் ஒன்னு மைனஸ் பண்ணிக்கோங்க 9 தென் கீழே 8 இருக்கணும் 7 6 இருக்கணும் 5 4 இருக்கணும் 3 1 by 2 into லாஸ்ட்ல pi by 2 வரணும் ஓகேவா லாஸ்ட்ல pi by 2 வரணும் சிம்பிளிஃபை பண்ணா 63 pi divided by 5 ones 2 நெக்ஸ்ட் அதுலயே தேர்ட் ஒன் பாருங்க 0 to pi by 4 நம்ம வந்து லிமிட் வந்து 0 to pi by 2 ஆக தான் போட முடியும் pi by 4 இருக்கு அதை வந்து நம்ம மாத்துறோம் sin 6 2x dx நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் t ய வந்து 2x எடுத்துக்கிறேன் அப்புறம் dt divided by dx equal to 2 then dt equal to sorry இந்த 2 இங்க வந்தது dx equal to dt by 2 நான் ஃபர்ஸ்ட் 0 to pi by 2 லிமிட் வந்து இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் 0 போடும்போது pi 0 வருது sin of 0 போடும்போது 0 வருது sin of pi by 4 போடும்போது pi by 2 வருது ஓகேவா then sin of 60 இத வந்து நம்ம t எடுத்துட்டோம் இத வந்து dt divided by 2 வா then இந்த 2 வந்து 1 by 2 ஓகேவா 0 to pi by 2 இங்க sin 60 dt இதுக்கு எழுதுங்க 6 divided by 5 divided by 6 3 divided by 4 அதாவது 6 minus 1 then இங்க அதோட கம்மி 5 by 6 3 by 4 1 by 2 into pi by 2 சிம்பிளை பண்ணா 5 by 64 இதுக்கு மட்டும் பண்ணா 5 by 32 வரும் இங்க ஆல்ரெடி 1 by 2 இருக்கா அப்படினா 32 into 2 என்னது 64 நெக்ஸ்ட் அதுலயே ஃபிஃப்த்துக்கு நம்ம என்ன பண்ணோம் 0 to pi by 2 ல தான் இருக்கு அப்படி ஏதோ சேஞ்ச் பண்ண தேவையில்ல sin இருக்குல sin ஸ்கொயர் அதை நம்ம என்ன பண்ணணும் 1 minus cos square x எழுதிக்கிறோம் cos of 4x dx then cos power 4x minus cos power 6 dx then இதுக்கு தனியா போடணும் இதுக்கு தனியா போடணும் புரியுதா then 3 by 4 into 1 by 2 pi by 6 okay 6 க்கு 5 by 6 3 by 4 1 by 2 5 by 4 இதுக்கு போடும்போது 3 pi by 16 வருது அதுக்கு பண்ணும்போது minus 5 pi by 32 சிம்பிளிஃபை பண்ணா pi by 32 வருது புரியுதா நெக்ஸ்ட் 6 சம் பாருங்க 0 to 2 pi ல இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணனும் லிமிட்ட சேஞ்ச் பண்ணனுமா 0 to pi by 2 க்கு மாத்தணும் அப்ப இத வந்து நான் t ன்னு எடுத்துக்கிறேன் dt divided equal to 1 by 4 dx அப்படினா dx வேணும் இதுங்க வருமா 4 into dt பாருங்க integral of 0 to pi by 2 sin 70 4 into dt ஓகேவா 7 ஆ பவர் இந்த 4 வந்து காமன் கான்ஸ்டன்ட் நான் எடுத்து வெளிய வச்சிட்டேன் ஓகேவா 7 ஆ அப்பனா 6 by 7 4 by 5 2 by 3 இது வந்து odd number லாஸ்ட்ல pi by 2 வராது ஓகே சிம்பிளிஃபை பண்ணா 64 divided by 35 வருது நெக்ஸ்ட் 8th சம் பாருங்க 8th சம் எந்த ஃபார்மட்ல இருக்குனா இந்த 0 to 1 x power m 1 minus x power n dx equal to m factorial into n factorial divided by m plus n plus 1 factorial ஓகேவா அப்படி கம்பேர் பண்ண m ஓட வேல்யூ 2 n ஓட வேல்யூ
3. அப்ப 2 factorial divided into 3 factorial divided by 6 factorial. 2 into 1 into 3 into 2 into 1 divided by 6 ஓட factor. 6ல இருந்து 1 வரைக்கும் simplify பண்ணா இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். 1 2s are 32s are 1 by 60. Then gamma integral exercise 9.7 page number 122 ல இருக்கு. Evaluate the following 0 to infinity x power 5 e power minus 3 x dx. இது என்ன ஃபார்முலாங்க? 0 to infinity x power n into e power ax dx எப்படி எழுதலாம்? n factorial divided by a of n plus 1 எழுதலாம். அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு n ஓட வேல்யூ 5 னு வருது, a ஓட வேல்யூ 3 தெரியுது. புரியுதா? n ஓட வேல்யூ 5, a ஓட வேல்யூ 3. அதுல அந்த ஃபார்மட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. 5 factorial divided by 3 power a power n plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எழுதலாம், அவ்வளவுதான். ஓகேவா? தென் அதுல செகண்ட் சம் பாருங்க. 0 to infinity e power minus alpha x square x cube dx equal to 32. Find alpha. பேஜ் நம்பர் 122 ல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா x 0 போடும்போது u ஓட வேல்யூ 0 வருது. அதே மாதிரி இன்ஃபினிட்டி போடும்போது u ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி வருது. ஓகேவா? இது என்ன ஃபார்முலானா 0 to alpha e power minus x x power n dx equal to n factorial. ஓகேவா? இங்க பாருங்க, get alpha x square equal to u வா, then differentiate பண்ணுங்க. alpha 2x into dx equal to du வா, then dx equal to du by the terms divided by alpha into 2x. then நம்ம x square equal to u by alpha அப்படினா x equal to என்னது? root of u by alpha. அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம். புரியுதா? u by alpha சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணுமா? 0 to infinity e power minus u root of u by alpha cube du divided by alpha 2 root of u by alpha. simplify பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி क्वेश्चनலே equal to 32 கொடுத்துட்டான். ஓகேவா? அப்புறம் 0 to infinity e of u by alpha du into du by 2 alpha equal to 32. இத 2 alpha square எழுதலாம். அது வந்து கான்ஸ்டன்ட் நான் வெளிய எடுத்துட்டேன். 0 to infinity e power minus u into du equal to 32. simplify பண்ணுங்க. இந்த 32 கீழ வந்துருச்சு. அப்படினா 64 alpha square எழுதலாமா? இல்லனா இது இப்படி போயிடுச்சு வெச்சுக்கோங்க. 32 into 2 alpha square இங்க வந்து 1 factorial க்கு 1 அப்படினா 64 alpha square equal to 1, alpha square equal to 1 by 64, alpha equal to plus or minus 1 by 8. ஓகேவா? மைனஸ் எப்பவுமே இருக்க வாய்ப்பு இல்லனால நெக்லெக்ட் பண்ணிடுவோம். மைனஸ் நெக்லெக்ட் பண்ணிடுறனால alpha equal to 1 by 8 இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் example 9.49. find the area of the region bounded by the ellipse x square divided by a square plus y square divided by b square equal to 1. page number 126 ல இருக்கு. 2024 ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா? நான் கிராஃப் வரையறேன். பிளஸ் a ல இருந்து மைனஸ் a வரைக்கும் தான் இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 0, b 0, minus b இருக்க போது நம்ம இங்க தான இருக்கோம். அதனால இதான் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேவா? இப்போ x square divided by a square plus y square divided by b square equal to 1 நான் இத மட்டும் இங்க வச்சுக்கிறேன். இத இந்த கொண்டு போய் அப்புறம் மைனஸ் ஆயிடுது. then y square equal to இது கிராஸ் மல்டிப்ளை. அப்புறம் b square into a square minus x square divided by a square. ஸ்கொயர் ரூட் எடுங்க. அதாவது ஸ்கொயர் இருக்குல. அப்படினா இதுக்கு plus or minus b by a வரப்போகுது. இதுக்கு root of a square minus x வரப்போகுது. புரியுதா? then நாம என்ன பண்ணுவோம்? வேல்யூ 0 போடுவோமா? y equal to 0 in equation 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்புறம் x square by a square equal to 1 0 ஆயிடுச்சு. அப்புறம் x square equal to a square x equal to plus or minus a. இந்த curve வந்து எதுவா since the curve
is symmetric about the axis. ஓகேவா, இது பிளஸ் ஆர் மைனஸ் ஏல வரும். இத ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அந்த கிராஃப் வரைய முடியும். ஓகேவா, இங்க பாருங்க, இது integral of y by integral of a to b y of dx அப்படினா y ஓட வேல்யூ என்னது, b by a root of a square minus x square d into dx 0 to alpha, sorry 0 to a லிமிட் வந்து, then இன்டகிரேஷன் எடுங்க, இன்டகிரேஷன் எடுத்தா a 4b by a into x square by 2 root of a square minus x square plus a square divided by 2 sin inverse of x by a, limit வந்து a to 0, 0 to a, upper limit a, lower limit 0. then எல்லாத்தையும் simplify பண்ணுங்க, upper limit a போடுறேன், நம்மள 4b divided by a இங்க 0 ஆயிருது plus a square divided by 2 sin inverse of 0 minus 0, sin inverse of value pi by 2, then simplify பண்ணா pi ab, area equal to pi ab square units. Example 9.66, find the volume of the solid formed by the revolution by region bounded by the ellipse x square by a square plus y square divided by b square equal to 1 above the major axis. page number 137 ல இருக்கு. நம்ம லாஸ்டா போட்ட மாதிரி அதே மாதிரி y square equal to, நம்ம ரூட் எடுத்து இங்க ரூட் எடுக்காம ஃபர்ஸ்ட் டர்ம்ஸ் கொண்டு போறோம். அப்பனா y square divided by b square equal to 1 minus x square divided by a square, then b அங்க இருக்கு, இங்க LCM எடுத்துக்கிறோம், a square minus x square divided by a square, then இந்த டிவைட்ல இருக்க b மல்டிப்ளை ஆகுது, b square minus b square divided by a square into a square minus x square. இதோட ரெசல்யூஷன் வந்து மைனஸ் a ல இருந்து a வா இருக்க போகுது. ஓகேவா, இது வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து x. ஓகே, வால்யூம் கண்டுபிடிக்கணும், pi equal to, அதாவது வால்யூம் equal to pi of minus a to a y square dx. y ஓட வேல்யூ நமக்கு இருக்கு, y ஸ்கொயர் ஆவே வச்சிருக்கோம், அதை எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது கான்ஸ்டன்ட்னால வெளிய எடுத்துட்டேன். புரியுதா? then a square minus x square into dx, லிமிட் வந்து 0 to a வா மாறுது. then இன்டகிரேஷன் எடுங்க, a square x minus x cube divided by 3, upper limit a cube minus 3, lower limit 0, then a cube minus a cube by 3, LCM எடுத்தா 3a cube minus a cube divided by 3, 2a cube by 3, இங்க ஒரு a square வரும், 2a by b square divided by a square போது a square ஒரு கியூப்ல ரெண்டு போயிடுச்சு, அப்புறம் ஒன்னு இருக்குமா, அப்படின்னா ஆன்சர் என்னது 2 pi b square 2a வருது, அப்படின்னா 4 pi ab square divided by 3 cubic units. இங்க பாருங்க, புரியுதா? வால்யூம் equal to 4 by 3 pi a b cubic units. Next example 9.69, find by integration the volume of the solid generated by the revolution about y-axis the region bounded by the curves y equal to log x, y equal to 0, x equal to 0, y equal to 2. first இதுதான் x equal to 0 க்கு x equal to okay, volume equal to another pi of integral of 0 to x square 0 to 2 x square dy, x square ஓட வேல்யூ என்னது, y equal to log of e power x. ஓகேவா, then இது எப்படி எழுதலாம், எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தா y equal to x, அந்த x ஓட வேல்யூ தான் e power y square dy. then இங்க பாருங்க, வால்யூம் equal to pi of 0 to 2 x square dy, இந்த x வந்து நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் பாருங்க, y equal to log of e power x,
then exponential e power y equal to x. அப்படினா pi of 0 to 2 e power 2y dy integration எடுத்தா pi of e power 2y 0 to 2 upper limit minus lower limit e power 4 divided by 2 e power 2 into 0 by 2 அப்படினா pi of e power 4 minus 1 divided by 2 pi by 2 e power 4 minus 1 இதான் ஆன்சர் cubic units. இங்க ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க கிராஃப் எப்படின்னா y equal to log x ஓட curve இப்படிதான் இருக்கும். ஓகேவா, புரியுதா? then இது y equal to x equal to 2 இது intersecting points. ஓகே, அதுக்கு ஏரியா வந்து pi by 2 e power 4 minus 1 cubic units. next exercise sums பாருங்க. 9.9 ல first one, find by integration the volume of the solid generated by revolution about the x-axis the region enclosed by y equal to 2x square, y equal to 0, x equal to 1. curve வந்து போமா x equal to 0 sorry y equal to 0 x equal to 1 அப்பனா இத intersecting point. புரியுதா? ஃபார்முலா என்னது? volume equal to pi of 0 to 1 y squared dx. y ஓட வேல்யூ போட்டுருக்கேன், ஸ்கொயர் ஆகுது. அப்படின்னா 4x power 4 வருது. நான் 4 வந்து கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துட்டேன். ஓகேவா, தென் இன்டகிரேஷன் x power 4 நானது x power 5 divided by 5 இன்டகிரேஷன் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் 1 0 அப்பனா 4 pi into 1 minus 1 divided by 5 minus 0 வந்து அப்பனா மல்டிப்ளை பண்ணா 4 pi by 5 வால்யூம் என்னது? வால்யூம் equal to 4 pi by 5 cubic units. இந்த சம் புரியுதா? next fifth sum, find by integration the volume of the container v which is the shape of right circular coil. இந்த டயகிராம் வந்து புக்லயே இருக்கு. ஓகேவா, இதோட இது வந்து ஹைட் வந்து 2 மீட்டர் வித் 2 மீட்டர், இதுக்கு 1 மீட்டர். இது வந்து a of 1,0 எழுதலாமா? இங்க 1ல இருக்கு 1,0 இருக்கும்போது இங்க வந்து இங்கேயும் 2 இங்கேயும் 2 அப்பனா 2,2. புரியுதா? நான் என்ன பண்றேன்னா ab equal to 1,0 2,2 அதுக்கு வந்து y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1 அந்த ஃபார்மட்ல சப்ஸ்டிட் பண்றேன். x1 y1 x2 y2 y minus 0 divided by 2 minus 0 equal to x minus 1 divided by 2 minus 1 அப்பனா y by 2 equal to x minus 1 வரப்போகுது. இந்த 1 இங்க வந்துச்சு பிளஸ் ஆயிரும். அப்புறம் y by 2 plus 1 equal to x LCM எடுங்க y plus 2 divided by 2 equal to x. x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இங்க வந்து கொடுக்கலாம் x ஓட டைரக்டா நம்ம அதை x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம போய் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். அதனால கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, வால்யூம் equal to pi of 0 to 2 x square dy. x ஓட வேல்யூ என்னது? y plus 2 divided by 2 whole square dy. then இது 4 ஆகும்போது எடுத்துட்டேன். இது வந்து a plus b the whole square அப்புறம் y square plus 2y plus 4. then integration எடுங்க y cube divided by 3 plus 2y square divided by 2 plus 4y 0 to 2. லிமிட் வந்து 0 ல இருந்து 2 upper limit minus lower limit பண்ணுங்க. pi by 4 2 cube divided by 3 plus 2 into 2 square divided by 2 plus 4 into 2 minus 0. 8 by 3 plus 8 by 2 plus 8 minus 0. Then 1s are 4s are 4 plus 8 is 16. Pi by 4 8 by 3 plus 16. Simplify இருக்கு LCM 1 இருக்கு 3 ஆ கொண்டு வரணும். அப்படினா 16 is 3 48. 48 plus 8 56. Your pi 4 3s are sorry 8 plus 48 வந்து 56 pi 4 by 3 4 1s are 4 14s are. Volume equal to 14 pi by 3 cubic units. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா சாப்டர் 9ல இருக்க 9.5 9.6 and 9.7 9.9 ஆல்ரெடி நம்ம சேனல்ல 9.8 எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லென்த் வீடியோ போட்டிருப்போம். and then
9th சாப்டர்ல இருக்க பேலன்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இப்பவே போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.